தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் நினைவு நாளையொட்டி சென்னை மெரினாவில் உள்ள அவரது நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை செலுத்தினார். இதனையடுத்து திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என அதிமுகவினர் உறுதிமொழி ஏற்றனர். எம்ஜிஆரின் 37வது நினைவு நாளையொட்டி தமிழ்நாடு முழுவதும் அதிமுகவினர் மரியாதை செலுத்தினர். சென்னை மெரினாவில் உள்ள எம்ஜிஆர் நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அக்கட்சியினர் மரியாதை செலுத்தினர். கருப்பு உடை அணிந்து சென்ற அதிமுகவினர் எம்ஜிஆரை புகழ்ந்து உறுதிமொழி ஏற்றனர். தூய உள்ளம் கொண்ட தாய்மை பாசம் கொண்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வகுத்து தந்த பாதையில் தடமாறாது சோர்ந்து போகாது சோரம் போகாது ஒற்றுமை உணர்வோடு பயணிப்போம் என்று உளமாற உறுதியேற்கின்றோம். பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து தமிழக மக்களை ஏமாற்றியதாகவும் விலைவாசி உயர்ந்துள்ளதாகவும் கூறி திமுக அரசை வீழ்த்த வேண்டும் என அதிமுகவினர் இபிஎஸ் தலைமையில் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். பொய்யான வாக்குகளை தந்து வஞ்சக மனம் கொண்டு தமிழக மக்களை ஏமாற்றிய திமுகவை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்திடவே உளமாற உறுதியேற்கின்றோம். இதைத் தொடர்ந்து எம்ஜிஆர் நினைவு நாளையொட்டி சமூக வலைதளத்தில் பதிவிட்ட எடப்பாடி பழனிசாமி, அண்ணா விட்டுச் சென்ற திராவிட கனவை ஏந்தி நின்று அதிமுக இயக்கத்தை தோற்றுவித்தவர் எம்ஜிஆர் என குறிப்பிட்டுள்ளார். ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத திராவிட நாயகர் எம்ஜிஆரின் பெரும்புகழை போற்றி வணங்கி புரட்சித் தலைவரின் பொற்கால ஆட்சி அமைய உறுதியேற்போம் என தெரிவித்திருக்கிறார்.